அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்கள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஒரு அருமையான வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அவ பழசு ஏதோ இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது ஏசாயா 43:18வது வசனத்திலே, இதற்கு முந்தின வசனத்திலே வாசிக்கிறோம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகள் கடந்த நாட்களிலே, கடந்த மாதங்களிலே, வருஷங்களிலே நடந்த சம்பவங்கள் அநேகருடைய சிந்தனையிலே, மனதிலே ஒரு வேதனையை, கலக்கத்தை கொண்டு வந்து கொண்டே இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அதையெல்லாம் ஒதுக்கிடு, நீ நினைக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இன்னைக்கு நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீங்க வேலை ஸ்தலத்திலேயோ, குடும்பத்திலேயோ, குடும்பத்தை சுற்றிலுமோ, வியாபார ஸ்தலத்திலோ, ஏதோ ஒரு சூழ்நிலையில கசப்பான அனுபவங்களுக்குள்ளாய், பயங்கர போராட்டங்களுக்குள்ளாய், பொறாமைக்குள்ளாய், எரிச்சலுக்குள்ளாய் கடந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் புதுசா ஒரு காரியத்தை, அற்புதமான காரியத்தை, அதிசயமான காரியத்தை நான் செய்ய போகிறேன். அது இப்பொழுதே தோன்றும். அல்லேலூயா. சரி, அதை எப்படி செய்ய போகிறார்? அதே வசனத்திலே வாசிக்கிறோம், நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியத்தை பாருங்கள். வனாந்திரத்துல வழியை உண்டாக்குவது சாதாரண காரியம் அல்ல. அவாந்தர வெளியில் ஆறுகள் வருவதும் சாதாரணமான காரியம் அல்ல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கு செய்வேன். அதாவது முடியாத இடத்துல முடியக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன். இதுக்கு முன்னாடி அப்படி ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரா? வனாந்திரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அருமையாய் நடத்தினார். பகலில் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம், அவர்களை வெளிச்சம் காட்ட ஆண்டவர் கூடவே நடந்து வருகிறார். தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் அற்புதமாய் கிரியை செய்கிறார். பலத்த காரியங்களை வனாந்திரத்திலே செய்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கன்மலையிலிருந்து தண்ணீர் கொண்டு வருகிறார். உலர்ந்த தரையாய் செங்கடலை இரண்டாக பிளந்து நடந்து வர பண்ணுகிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அங்கு செய்ததை பார்க்கிறோம். அங்கு செய்த அதே ஆண்டவர் தான் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், நம்முடைய தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் வனாந்திரத்திலையும் அவாந்திர வெளியும் அற்புதம் செய்கிறது போல ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையிலே, மகனே மகளே, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய மனப்போராட்டத்துல, கஷ்டத்துல, முந்தினவைகளை நினைத்து, பூர்வமானவைகளை சிந்தித்து அப்படியே மனக்குழப்பத்தோடு இருக்கிற சகோதரா, சகோதரி, ஆண்டவர் சொல்றாரு, நான் புதுசா உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறேன். இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறதை ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலம் உணர்த்துகிறார். நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். இந்த மாதம் கர்த்தர் மிக அற்புதமாய், அதிசயமாய் நம்மை நடத்தி எல்லா குறைவுகளை நிறைவாக்கி மீதமானதை ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்க போகிறார். இந்த மாதம் நாம் விசுவாசத்தோடு காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தை நாம் திரும்ப வாசிக்கிறேன், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. சேர்ந்து ஜெபிக்கலாமா? வல்லமையுள்ள பிதாவே, நல்ல தேவனே, நீ சொன்ன அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த மாதத்திலே புதிய காரியத்தை நீர் எங்களுக்கு செய்ய போகிறபடியினால் ஸ்தோத்திரம் பண்ணுகிற ராஜா. இந்த மாதம் எல்லாவற்றிலும் சிறந்திருக்க உதவி செய்யுங்க. அநேக தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையில வீணான செலவுகள், போராட்டங்கள் வராதபடிக்கு காத்துக்கொள்ளுங்க. வேலை ஸ்தலத்திலே உடைய கரம் மறைக்கட்டும், தொழிலிலே உடைய கரம் மறைக்கட்டும், படிப்பிலே உடைய கரம் மறைக்கட்டும், டிராவல்ல உடைய கரம் மறைக்கட்டும். எங்கெல்லாம் உடைய பிள்ளைகள் கடந்து செல்கிறார்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கட்டும். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே இதெல்லாம் எனக்கு நடக்குமா என்று காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உம்முடைய வார்த்தையின்படியாய் புதிய காரியத்தை செய்து வனாந்தரம் போன்ற சூழ்நிலையிலே, அவாந்தரம் வழி போன்ற சூழ்நிலையிலே நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.